ஒரு மனிதன் தன்னுடைய வசதியான வாழ்க்கையை விட்டுவிட்டு ஏழை குழந்தைகளின் கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்காரு. செயின்ட் ஜோசப் கலிசன்ஸ் 1557ல ஸ்பெயின் நாட்டுல பிறந்திருக்காரு. சின்ன வயசுலேயே இறைபக்தி உள்ளவராகவும் ஏழைகளுக்கு அதிகமான உதவிகள் செய்யக்கூடியவராகவும் வளர்ந்திருக்காரு. குருத்துவ அருட்பொழிவை பெற்றதுக்கு பிறகு ரோமுக்கு போயிருக்காரு. அங்க ஏழை மக்களின் வாழ்க்கையும் கல்வி இல்லாமல் வளரக்கூடிய குழந்தைகளின் வாழ்க்கையும் இவரை ரொம்பவும் பாதித்திருக்கு. அந்த காலத்துல கல்வி எல்லாருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடியதா இல்ல. கல்வி பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் ஆனது அப்படின்னு ஜோசப் நம்பியிருக்காரு. ரோம்ல ஏழை மக்களுக்காக ஒரு இலவச பள்ளிக்கூடத்தை துவங்கியிருக்காரு. இது ஒரு சாதாரண பள்ளிக்கூடமாக இல்லாமல் கல்வி, ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக பயிற்சியை கற்றுக் கொடுக்கும் ஒரு புதிய முயற்சியா இருந்திருக்கு. நாளடைவுல இது விரிவடைந்து பியரசிட்ஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கமா மாறியிருக்கு. இவருடைய கல்வியின் முக்கிய நோக்கம் குழந்தைகள் படித்து வேலை பெறுவது மட்டுமல்ல, நல்ல மனிதனாகவும் பொறுப்புள்ள குடிமகனாகவும் வளரணும் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல ஐரோப்பால பல பள்ளிக்கூடங்களை நிறுவியிருக்கு இவருடைய இயக்கம். ஜோசப்பனுடைய வாழ்க்கை வெறும் வெற்றியால் மட்டும் நிறைந்திருக்கவில்லை. பல இடர்பாடுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் எதிர்கொண்டிருக்காரு. தன்னுடைய வயதான காலத்துல எல்லா எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டு தன்னுடைய பணிகளை சிறப்பாகவே செய்திருக்காரு. எல்லா பணிகளையும் துவங்குவது ரொம்பவும் எளிது. அதில் வரும் இடர்பாடுகளை எதிர்கொண்டு அந்த பணியை தொடர்ந்து செய்வதுதான் உண்மையான தன்னம்பிக்கை அப்படின்னு நமக்கு கற்றுத்தந்திருக்காரு செயின்ட் ஜோசப். இறுதியா 1648ல இறந்து போயிருக்காரு. குழந்தைகளின் கல்விக்கான பாதுகாவலரா செயின்ட் ஜோசப் கலிசன்ஸ் இருக்கிறதா நம்பப்படுது. ஆகஸ்ட் 25 செயின்ட் ஜோசப் கலிசன்ஸ் ஃபீஸ்ட் டே.